இருக்குது, திரும்ப திரும்ப ஓதுற வசனம் இருக்குது. இந்த ரெண்டு வசனமும் என்ன செய்யும் தெரியுமா? தக்ஷைரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷவுன ரப்பஹும், தனது ரப்பை தனது இறைவனை அஞ்சக்கூடியவர்களுடைய தோள்களை சிலிர்க்க செய்யும். இந்த ரெண்டு முத்தஷாபியான வசனத்தை ஒருத்தர் கேட்பார். கேட்ட உடனே அந்த ஆளுடைய உள்ளத்துல இரையச்சம் இருந்தால், இரையச்சம் உடையவருக்கு அந்த செய்தியை கேட்டா என்ன ஆகும்னா, அப்படியே தோளெல்லாம் சிலிர்த்து போகும். மெய் சிலிர்த்து உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சுங்கிறமே, அந்த ஆளுக்கு புல்லரிச்சு போகும். அல்லாஹ் சொல்றான். அடுத்து சொல்றான், தக்ஷைரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். அது மட்டும் இல்ல, மேலும் அவர்களுடைய தோள்களும் அவர்களுடைய உள்ளங்களும் அல்லாஹ்வை நினைப்பதற்காக மென்மையாகிவிடும். முத்தஷாபியான வசனத்தை ஒருத்தர் கேட்கிறாரு, அவர் இறையச்சமுடையவராக இருக்கிறாரு. கேட்ட உடனே உடல் சிலிர்க்கிறது, உள்ளத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது, அல்லாஹ்வுடைய நாட்டத்துல ஒரு ஈடுபாடு வருது. புரிஞ்சா வருமா புரியாட்டி வருமா? எப்போ? இப்ப நான் ஒரு வசனத்தை ஓதி காட்டுறேன் உங்களுக்கு. யா அஹ்லல் கிதாப் லா தகுலு ஃபீ தீனிக்கும் கைரல் ஹக்கி வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக்க இன்னமல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம ரசூலுல்லாஹ் வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம வ ரூஹும் மின்ஹு ஃபஆமினு பில்லாஹி வ ருசுலிஹி வலா தகூலு ஸலாஸா இன்தஹு கைரல் லக்கும் இன்னமல்லாஹு இலாஹும் வாஹித். இதுல எத்தனை பேருடைய தோல் சிலிர்த்துச்சு? யாருக்கு சிலிர்க்காது? என்னன்னு தெரிஞ்சா தானே சிலிர்க்கும். ஓதுன சரிப்பா, ஓதுன சரியா, கால கேட்டோம், என்ன அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு, அர்த்தத்தை கேட்டோம், இப்படியா சொல்லலாம், இன்னும் செய்தியா? அந்த செய்தி விளங்கும் பொழுது உள்ளத்திலே ஒரு மாற்றம் வரும். ரசூலுல்லாஹ்வுடைய குத்பாவை பத்தி பேசுறாங்கல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். இன்னைக்கு பல பேர் உரை குத்பா நிகழ்த்துறாங்க, ஜும்மாவுடைய குத்பா நிகழ்த்துறாங்க, பெருநாள் குத்பா நிகழ்த்துறாங்க, திருமண வீடுகள் குத்பா நிகழ்த்துறாங்க. நபிகள் நாயகத்தினுடைய குத்பாவுக்கும் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் செய்யப்படுற குத்பாவுக்கு இடையில ஒப்பிட்டு பார்த்தால் அந்த குத்பாவை பத்தி வர்ணிக்கிறாங்க. நபிகள் நாயகம் குத்பா நிகழ்த்தினார், அவருடைய சப்தம் உயரும், கண்கள் கண்ணீரை வரவழைக்கும். ஒரு கமாண்டர், ஒரு ராணுவ படை தளபதி தன்னுடைய படை வீரர்களுக்கு எப்படி கர்ஜனையோடு கட்டளைகளை பிறப்பிப்பாரோ அது மாதிரி நபிகள் நாயகத்தினுடைய வாயிலிருந்து அப்படி வார்த்தைகள் கடல் தெறிக்க வந்து விழும். கேட்கிறவங்களுடைய உள்ளத்தை ஆட்டும், கண்கள்ல கண்ணீரை வரவழைக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய குத்பாவை பத்தி வரும். நாங்களும் குத்பா ஓதுறோம், பலாசல ஜும்மாவுல வாளை பிடிச்சு நின்னுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ்ங்கறார் இமாம். எத்தனை பேருக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு? எத்தனை பேருக்கு உள்ளத்துல சிலிர்ப்பு வந்துச்சு? எத்தனை பேருடைய மெய் சிலிர்த்தது? ஒண்ணு செய்ய அவங்க ஓதுறது அந்த மக்களுக்கு விளங்குச்சு, இவங்க ஓதுறது உட்கார்ந்து மக்களுக்கு விளங்கல. விளங்கினாத்தான் சிலிர்க்கும், விளங்கினாத்தான் உள்ளத்துல மாற்றம் வரும், விளங்கினாத்தான் அழுக வரும். ஒருத்தன் நான் கஷ்டத்தை சொல்றான், தமிழ் மக்களா உட்கார்ந்துருக்கிறோம், அடிச்சு மிதிச்சு ஒருத்தனை சாக அடிச்சிருக்கானுவோ, அவன் பட்ட கஷ்டத்தை நின்றுகிட்டு உருக்கமா ஹிந்தி மொழியில பேசிக்கிட்டான்னு வச்சுக்குவோம். நான் கீழே உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ தாராட்டு கேட்ட மாதிரி எனக்கு கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஹிந்தி மொழி தெரிஞ்சவரா இருந்தா இன்னும் இப்படியா கஷ்டப்படுத்திட்டு இருக்கானோ, இவ்வளவு குடும்பம் பண்ணிருக்கானோ, என்னப்பா இது, அவருடைய உள்ளத்துல மாற்றம் வரும். புரிஞ்சாதான் அந்த மாற்றம் வரும். அல்லாஹ் சொல்றான், முத்தஷாபிஹான வசனம் இருக்கிறது, அந்த வசனம் இரையச்சமுடையவர்களுடைய உள்ளத்துல அவர்களுடைய தோளை சிலிர்க்க வைக்கும், அவங்களுடைய உள்ளத்தை மென்மையாக்கும், அல்லாஹ்வுடைய நினைவின்பால் அவர்களை கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் அப்ப இந்த வசனத்தை வச்சு பார்த்தா நல்ல திட்டமிட்டு ரொம்ப தெளிவா விளங்குது. முத்தஷாபிஹ் வசனம் விளங்கித்தான் தீரும். அது மட்டும் இல்ல, இந்த வசனத்துல முத்தஷாபிஹ் சொல்லிவிட்டு அதை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்களா, அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ், அழகான செய்தியை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். எது அழகா? முத்தஷாபிஹ் அழகுங்கிறான். விளங்காம இருக்கிறதே அல்லாஹ் சிறப்பா சொல்லுவான். எது சிறப்பாக சொல்லப்படணும், எது நல்ல புரியுதோ, எது மக்களுக்கு விளங்குதோ, எது பயனுள்ளதோ அது சிறந்ததுன்னு சொல்லணும். எந்த பயனில்லாத ஒரு பொருள், ஒருத்தர் வீட்டுல இருக்கிறான், வீட்டுல எத்தனை வீடுகளை நம்ம கேள்விப்படுவோம், பையன் 18 வயசு 20 வயசு 25 வயசு ஆயிரும், வேலைக்கும் போகல ஒண்ணுக்கும் போகல, நல்ல சாப்பிட்டு வீட்டுல தூங்கிட்டு இருக்கான், எந்த நேரம் பார்த்தாலும் டிவி போட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறான், தகப்பனாருக்கு தொழில ஒரு தாசை இல்ல, வெளியில போய் வேலை செஞ்சு ஒரு சம்பளத்தை கொண்டு வந்து தரல, வீட்டுல அம்மா ஒரு வேலையை சொன்னா செஞ்சுட்டு வர்றதில்ல, ஒரு காசுக்கு புண்ணியம் இல்லாம வீட்டுல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளை என்ன அழகான பிள்ளை,
எவ்வளவு பயனுள்ள பிள்ளை, இவனை பெற்றதுக்கு நான் பெருமைப்படுறேன்பாங்களா, வெட்டியா உட்கார்ந்து வெட்டி தீவனம் தின்னுட்டு இருக்கிறா அப்படி கேட்பாங்களா? எது சிறப்பாக சொல்லப்படும், எது அழகாக வர்ணிக்கப்படும், எது பயன் உள்ளதோ அது அழகாக வர்ணிக்கப்படும். முத்தசாபிகனால மனித குலத்துக்கு பயன் இல்லை என்று சொன்னால், மனிதர்கள் விளங்க முடியாது என்று சொன்னால், அதை போய் அல்லாஹ் அஹ்ஸனல் ஹதீஸ் சொல்லுவானா, அழகான செய்தின்னு சொல்லுவானா? அதை வைத்து பார்க்கிற பொழுதும் கண்டிப்பாக முத்து குர்ஆன்ல இருக்கிற எல்லா வசனமும் விளங்கித்தான் ஆகும். எதுவுமே விளங்காம இருக்காது. வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் இருந்தால் கூட விளங்கிக் கொள்ளுகின்ற விதத்தில் தான் திருமறை குர்ஆனுடைய எல்லா செய்தியும் அல்லாஹ் இறக்கி இருக்காங்கிறத பாக்குறோம். விளங்கும், குழப்பம் விளைவிக்கிறவன் விளங்காத மாதிரி நடிப்பான். அவன் என்ன செய்வான்னா அந்த வசனத்தை மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துக்குவான். அது சம்பந்தப்பட்ட வேறு வேறு வசனங்களை பார்க்க மாட்டாங்க. இதை மட்டும் வச்சுக்கிட்டு இதுலயே டிசைட் பண்ணி முடிச்சிருவாங்க. இது சம்பந்தமா வேற என்ன சொல்லி இருக்குன்னு பார்க்கணும் குர்ஆன்ல. எல்லாத்தையும் பார்த்துவிட்டு ஒரு முடிவுக்கு வரணும். அப்படி வர்றவன் குழப்பாதவன், இதை மட்டும் பார்த்துக்கிட்டு முடிவுக்கு வருகிறவர்கள் குழப்பம் செய்கிறவர்கள். அதையும் அந்த வசனத்தில் அல்லாஹ் விளக்குறான். அதே வசனத்தினுடைய கடைசியில வர்ராசிகூன ஃபில் இல்மி யகூலூன ஆமன்னா பிஹி குல்லும் மின் இந்தி ரப்பினா. இந்த அறிவுடைய மக்கள் என்ன சொல்வார்கள்? எல்லாம் என் இறைவனிடமிருந்து வந்தது என்று சொல்வார்கள். எல்லாம் இறைவன்ட்டதான் என்ன, எதுக்கு அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துறான்? எல்லாம் இறைவன்ட்டதான். இந்த வசனம் எப்படி இறைவன்ட்டிருந்து வந்துச்சோ, ரூஹுல்லா ரூஹு மின் எப்படி இறைவன்ட்டிருந்து வந்துச்சோ, அது மாதிரி அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லைன்னு ஒரு வசனம் இருக்குது, அதுவும் அல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சு. லம் எளிதில் ஒண்ணு சொல்றானே, அதுவும் அல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சு. மத்தகதல்லாஹ் சாஹிபத்தன் வலா வலதா, இறைவன் தனக்கு மனைவியையும் பிள்ளைகளையும் எடுத்துக் கொள்ளவில்லை என்று சொல்றாங்க, அதுவும் அல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சு. நாங்க ஒன்ன விட்டு ஒன்ன எடுக்க மாட்டோம், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அர்த்தம் பார்ப்போம். சேர்த்து வச்சு அர்த்தம் பார்த்தா என்ன வரும்? ஒரு இடம் சொல்லுது அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லைன்னு, இங்க ரூஹுல்லாங்க. அப்ப ரூஹுல்லாவுக்கு அல்லாஹ்வுக்கு பிள்ளை என்று அர்த்தம் இல்லை. இது அல்லாஹ்வுடைய அற்புதத்தால் உருவானவர் என்பதுதான் அவருடைய அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள முடியும்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி வைத்து தெளிவுபடுத்துகிறார். இன்னும் பல்வேறு சான்றுகள் இதில் இருக்குது. நமக்கு இது போதுமானது. தெரிந்து கொள்ள வேண்டியவர்களுக்கு, புரிந்து கொள்கின்ற மக்களுக்கு முத்தஷாபிஹ்னு சொல்ற வசனங்களும் குர்ஆன்ல இருக்கிற எல்லா செய்திகளையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்தால் அறிவுடைய மக்கள் அவங்க தான். அறிவுடையவருக்கு விளங்கும்னா யார் அறிவுடையவர்கள்? எல்லாம் ஒன்ன விட்டுட்டு ஒண்ணுக்கு அர்த்தம் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு அர்த்தத்தை பார்ப்பார்கள். ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு இன்னொரு வசனத்தை விட்டுவிட மாட்டார்கள். ஒரு வசனத்திற்கு அர்த்தம் வைத்து இன்னொரு வசனத்திற்கு அர்த்தம் வைக்காமல் விட்டுவிட மாட்டார்கள். அப்படிப்பட்டவங்க அறிவுடையவங்க. அந்த அறிவுடையவங்க இது விளங்குவாங்க. அதனால திருமறை குர்ஆன்ல எந்த வசனமும் விளங்காது என்று சொல்ல முடியாது. எல்லாம் விளங்கத்தான் செய்யும். குர்ஆனை விட்டு நம்மை தூரமாக்கினார்கள். திருக்குர்ஆன் மொத்தமா விளங்காது என்று தூரமாக்கினார்கள். அதுவும் ஒரு தவறான வாதம். சில வசனங்கள் விளங்காது என்று சொன்னார்கள், அதுவும் ஒரு தவறான வாதம். நம்மை தூரமாக்குவதற்காக சொன்ன வாதங்கள். ஒழு இல்லாம தொடாதுன்னு சொல்லி கொஞ்சம் தூரமாக்கினாங்க, தூய்மை இல்லாம தொடாதுன்னு சொல்லி கொஞ்சம் தூரமாக்கினாங்க. குர்ஆனை மொழிபெயர்க்கவே செய்யாத என்று சில காலங்கள் அடித்துக்கொண்டு அப்படியெல்லாம் நடந்துச்சு தமிழகத்துல. ஆரம்பத்தில் திருமறை குர்ஆன் மொழிபெயர்க்கக்கூடிய தருணத்துல பயங்கர போராட்டங்கள் ஆளுங்களுக்கு மத்தியில, மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில. மொழிபெயர்த்து கொடுக்க கூடாது. ஏன் கூடாது? அது என்ன பாஷை இது? தமிழ் என்ன பாஷை? நீச பாஷை இல்ல, காபிர்களுடைய பாஷை இல்ல என்று சொல்லி அல்லாஹ் என்ன காபிருக்கு ஒரு